Hi Tamilians, welcome to Former Tamilichu YouTube channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா யூனிட் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ல இருக்கிற செகண்ட் டாபிக் தான் பார்க்க போறோம். ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஆயுர்வேதிக் டோசேஜ் ஃபார்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அரித்ராஸ், அசவாஸ், குதிகா, சூரணா, லேகியாஸ், பஸ்மாஸ் அப்படிங்கிற 5 டைப் ஆஃப் இல்லை 6 டைப் ஆஃப் நம்ம ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசின்ஸ் பற்றி நான் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அரித்ராஸ்னால் என்ன, குதிக்கானா என்ன, சூர்ணானா என்ன, லேகியா, பஸ்மா, அரித்ராஸ் அசவாஸ். அரித்ராஸ் அசவாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆல்கஹோலிக் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் மூலமாக வர ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்மை தான் வந்து அரித்ராஸ் அசவாஸ்ன்னு சொல்லுவோம். குதிகாஸ் அப்படின்னா டேப்லெட் ஃபார்ம்ஸில் இந்த பில்ஸ் ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் குதிகாஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் சூர்ணா அப்படின்னா பவுடர் ஃபார்மில் இருக்கிறது. லேகியா அப்படின்னா செமிசோலிட் ஃபார்மில் லேகியம் அப்படின்னு சொல்லுவோம். அது பஸ்மா அப்படின்னா இந்த மினரல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மினரல் ஃபார்மில் இருக்கிற நிறைய சப்ஸ்டன்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஆஷ் ஃபார்மில் மாற்றிட்டு அதை வந்து நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக கொடுப்பாங்க. அதுதான் வந்து பஸ்மா ஃபார்மேஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஃபார்மேஷனாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரித்ரா பார்க்கலாம். அரித்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட் டோசேஜ் ஃபார்ம். அது வந்து ஸ்ப்ளிட்டஸ் ஃபெர்மெண்டேஷன் தான். நம்ம வந்து இந்த அரித்ராஸ் அந்த சூர்ணாவை வந்து நம்ம வந்து பதப்படுத்தி வைப்போம். அதை பதப்படுத்துறது மூலிமா வர ஃபெர்மெண்டேஷன், ஆல்கஹோலிக் ஃபெர்மெண்டேஷனை தான் வந்து நம்ம அரித்ரா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அரித்ராவும் அசவாஸும் ரெண்டுமே வந்து ஸ்ப்ளிட்டஸ் ஃபெர்மெண்டேஷன் தான். அரித்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கஷாயத்தில் இருந்து பவுடர் ட்ரக்குக்கு பதிலாக கஷாயத்தில் இருந்து நம்ம வந்து இந்த ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே அசவாஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பவுடர் ட்ரக்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோஸாக, அதாவது குறகுறப்பாக இருக்கிற பவுடரை வந்து நம்ம எடுத்துகிட்டு அதை வந்து கஷாயம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணிப்போம். கஷாயம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஒரு கண்டெய்னரில் வந்து கோஸ்லி பவுடர்ஸ் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து லிக்விட் வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து டிகாஷன் ஃபார்ம் ஆகிடும், அந்த கஷாயம் ஃபார்ம் ஆகிடும். அதுதான் ஃபஸ்ட்டு இது. அந்த கஷாயத்தை எடுத்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபெர்மெண்டேஷன் வெசலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதில் வந்து நம்ம ஜாங்கிரி, அதாவது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்காக நமக்கு வந்து மைக்ரோ ஆர்கானிசம் ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு அது ஃபுட்டு வேணும்ல, அதுக்காக வந்து சுகரு, ஜாங்கிரி, ஹனி இதில் மூணில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதை பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரிண்ட் கிளேவாலேயோ இல்லை வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட்டாலேயோ வந்து சீல் பண்ணிடுவோம். சீல் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியட் வந்து வச்சுருப்பாங்க. 1 year 2 year ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன்ஸ் பொறுத்து 1 year 2 year அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போது அந்த பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து அந்த லிக்விட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணிப்பாங்க. அந்த ஃபில்டர் பண்ண லிக்விட்டை வந்து ஒரு புது பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி பேக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து அந்த லேபிளிங் அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு விட்டுருவாங்க. இதுதான் அரித்ரா ஃபார்மேஷன். இதில் பார்த்திங்கன்னா அரோமேட்டிக் ஆல்கஹோலிக் ஓடர் வந்து இருக்கும். அதாவது ஃபெர்மெண்ட் பண்ணாவே என்னன்னா ஆல்கஹோல் வந்து எக்ஸிட் ஆகும். அதனால் ஆல்கஹோலிக் வந்து ஓடர் வந்து நம்மளுக்கு இருக்கும். தென் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறது வந்து வெல் க்ளோஸ்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணும். ப்ரிப்பரேஷன் பண்ணது வந்து ஷுட் நாட் டேர்ன் ஆர் ஷோர். அதாவது ஷோர்னால் துவர்க்கக்கூடாது. அது துவர்ந்துச்சுன்னா அதோட கெப்பாசிட்டி, அது ஸ்டெபிலிட்டி வந்து செல்ஃப் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அசவாஸு. இது வரைக்கும் அரித்ரா பற்றி பார்த்துருக்கோம். அரித்ரா வந்து கஷாயாவில் இருந்து நம்ம வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி தென் அதுக்கப்புறம் லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே அசவாஸ் பார்த்திங்கன்னா பவுடர் இருக்குது. இப்போ அரித்ராஸ் அசவாக்கு ஏதோ ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அசவாஸ் வாஸ் அது வந்து பவுடர் ட்ரக்கு.
இல்லை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒன்று வந்து வச்சுக்கோங்க. அரித்ரா த்ரா அப்படின்னா அது வந்து கசாயா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து பவுடர் ட்ரக்கில் வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணி நம்ம வந்து லிக்விட் டோசேஜ் ஃபார்ம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வந்து ஆல்கஹால் இருக்கிறனால அது செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். இது ரெண்டுமே செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கிறனால ரொம்ப நாள் வந்து தாங்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. அதோட ஸ்டெபிலிட்டி அப்படி இருக்கும், சீக்கிரம் வந்து டிட்டோரியேட் ஆகாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிம்பிள் சிரப் ரெடி பண்ணிக்கிறோம். ஜாங்கிரியோ இல்லை சுகரோ வந்து வாட்டரில் வந்து இது பண்ணி பாயில் பண்ணிடுவோம். அந்த சிம்பிள் சிரப்பை எடுத்துகிட்டு கூல் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து ஃபெர்மெண்டேஷன் வெசலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் வந்து பவுடர் ட்ரக் வந்து போட்டுருவோம். போட்டுட்டு என்ன பண்ணுறோம்னா சீல் பண்ணிடுறோம். இது வந்து கிளேஸ் மர்டு இல்லைன்னா லெட்டோடையோ இல்லை அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து பேக் பண்ணிடுறோம். இது வந்து 7 கான்சிக்யூட்டிவ் லேயர்ஸ் இருக்கணும். அதாவது 7 லேயர்ஸ் மாதிரி பண்ணி போட சொல்கிறாங்க. 1 2 3 மாதிரி லேயர்ஸாக இது பண்ண சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணுறாங்கன்னா பேடியில் போயிட்டு இந்த மாதிரி ஹீப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே வந்து இந்த இதை வச்சு ஹீப் மாதிரி ஃபார்ம் பண்ண சொல்லிடுறாங்க. அது வந்து எதுக்காகனா ஒரு ஸ்பெஷல் ரூம் டெம்பரேச்சர் வந்து அந்த பேடிக்குள்ளே வந்து மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் லிமிட்டட் பீரியட் ஆஃப் டைம் வந்து விட்டுட்டு அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி அந்த லிக்விட் இதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துப்போம். அந்த லிக்விட் இதை வந்து லிக்விட் டோசேஜ் ஃபார்மாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எந்த ஒரு ஃப்ரீ ஆஃப் ஃப்ராத் நுரையோ இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் க்ரோத்தாக இருக்கக்கூடாது. ஷுட் நாட் பிகம் சோர், அதாவது கசப்பு தன்மை இருக்கக்கூடாது. கசப்பு தன்மை இருந்துச்சுன்னா அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சோறாக இருக்கக்கூடாது. அது வந்து வெல் க்ளோஸ்டு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது வந்து அரோமேட்டிக் ஆல்கஹாலிக் பவுடர் வந்து கண்டெய்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குதிக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட் ஃபார்ம் வந்து பீஸ் ஃபார்மில் இருக்கிற சாலிட் ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து குதிக்கா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். இது வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து மாய்ஸ்டர் ஈரப்பதம் இல்லாமல் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் என்விரான்மெண்ட்டில் இருந்து. இப்போது நம்மளுக்கு என்னென்ன வந்து டேப்லெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுமோ அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் ட்ரை ஃபார்மில் எடுத்துப்பாங்க. அந்த ட்ரை எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு க்ளீன் கிளாத், ஒரு லாங் கிளாத்தில் வந்து இந்த ட்ரை பண்ணி வச்சுருந்த இதெல்லாம் வந்து அந்த ட்ரை பண்ணி வச்சுருக்க இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்டக் ஆகுது. அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் மிக்சரில் வந்து, அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய பெரிய மிக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்மால் பீசஸாக கட் பண்ணுவோம். அந்த மாதிரி மிக்சர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்மால் பீசஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைன் பவுடராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாட்டர் அண்ட் கிறிஸ்டல் மூலிமா வந்து யூஸ் பண்ணி ஃபைன் பவுடராக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் பார்க்குறோம். லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வாட்டர் கிறிஸ்டல் தான் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அந்த ஃபைன் பவுடராக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் அந்த ஃபைன் பவுடரை எடுத்துகிட்டு நம்ம வந்து லிக்விட் டோசேஜ் ஃபார்மில் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு மாஸ் கன்சிஸ்டன்சியாக வந்து மாற்றுறோம். டம்ப் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டம்ப் மாஸாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தென் ஃப்ளேவரிங் ஏஜென்ட், தென் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, இந்த ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கற்பூரா இல்லை கஸ்தூரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை பில்ஸ் ஃபார்ம்ஸில், அதாவது டேப்லெட் ஃபார்மில் மேக் பண்ணிவிட்டு சன்லையோ இல்லைன்னா ஷேட் ட்ரை, அதாவது சன்லைட்டு இல்லாத இடத்துல வந்து ஷேட் ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. இதுதான் வந்து குதிக்கா. இதில் வந்து நம்ம ஃபார்முலேஷன்ஸ்க்கு, அதாவது இந்த சால்வெண்ட் ஆட் பண்ணுறோம்ல, அது என்னென்ன ஆட் பண்ணுவோம்னா இந்த சிம்பிள் சிரப் வந்து ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூர்ணாங்கிறது ஒரு அல்ட்ரா ஃபைன் பவுடர், அதாவது பவுடர் ஃபார்மில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சூர்ணா அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் வந்து வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரக்காக வந்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து சீவ் நம்பர் 80 மெஸ்ஸில் வந்து சீவ் பண்ணி அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் மட்டும் எடுத்துப்போம். ஒவ்வொரு இதுவும் எவ்வளோ 8 கிராம்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு அதை எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிடுவோம். அந்த ஸ்டோர் பண்ணுறது வந்து மாய்ஸ்சர் வந்து ப்ரொடக்டடாக ஸ்டோர் பண்ணுவாங்க.
இது மற்ற இதெல்லாம் விட இதில் அதிக தெரப்யூட்டிக் எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா ஃபைன் பவுடருங்கிறதுனால நல்ல ஒரு அப்சர்ப்ஷன் இருக்கும். அதனால் வந்து நல்ல ஒரு தெரப்யூட்டிக் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேகியா இல்லைன்னா அவலேகா அப்படின்னு சொல்லுவாங்க. லேகியாங்கிறது வந்து செமிசாலிட் டோசேஜ் ஃபார்ம். நம்ம வீட்டிலலாம் லேகியம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை தான் வந்து லேகியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு வந்து மெயினாக ஜாங்கிரி, சுகர் இதெல்லாம் வந்து தேவை. தென் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லேகியம் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அந்த லேகியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கஷாயம் ரெடி பண்ணி வச்சுப்போம். கஷாயம் தென் அதுக்கப்புறம் வந்து ஜாங்கிரி, அந்த சிம்பிள் சிரப் யூஸ் பண்ணி சிம்பிள் சிரப் ரெடி பண்ணி ஜாங்கிரி, சுகர் இதெல்லாம் வச்சு தென் அதுக்கப்புறம் பவுடர்ஸ் வந்து என்னென்ன பவுடர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப்டு பவுடர்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்துப்போம். தென் கீ இல்லைன்னா ஆயில் வேணும், ஹனி வேணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு வெஹிக்கல் ரெடி பண்ணுவோம். அதெல்லாம் வந்து சிம்பிள் சிரப்பு. இதை ஒரு லிக்விடில் வந்து ஜாங்கிரி போட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த சிம்பிள் சிரப்பை தனியாக எடுத்துப்போம். அந்த சிம்பிள் சிரப்பை எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து அது வந்து சிம்பிள் சிரப்பு எது வர வரைக்கும் இது பண்ணுவோம்னா ஸ்டிக்கி த்ரெட், அதாவது இந்த மாதிரி சிம்பிள் சிரப்பை இது பண்ணிட்டு இந்த மாதிரி த்ரெட் ஃபார்மேஷன் வரும்ல, அந்த மாதிரி வர வரைக்கும் இது பண்ணிவிட்டு அது இல்லைன்னா வாட்டரில் போட்டால் டிசால்வ் ஆகாது, உருண்டையாக ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் அந்த ப்ரிஸ்கிரைப்டு பவுடர்ஸையோ இல்லை கஷாயாவையோ வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். கண்டினியூஸ் ட்விஸ்ட் வந்து அதாவது ஹோமோஜினஸ், எந்த ஒரு துப்புமே இல்லாமல் ஹோமோஜினஸ் மிக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து கீயோ இல்லை ஆயிலோ வந்து ஆட் பண்ணுவோம். வந்து இப்போ வந்து பண்ணி வச்சுருக்கிறதுல கீயோ இல்லைனா ஆயிலோ இது பண்ணிவிட்டு ஹாட்டாகவே யூஸ் பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் கூல் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஹனியை வந்து இது வந்து ஹாட்டாக இருக்கும்போது கீயும் ஆயிலும், கூல் ஆனதுக்கப்புறம் ஹனியை வந்து இதை பண்ணி மிக்ஸ் பண்ணுவோம். இது வந்து கலருக்கு இல்லை ஸ்மெல்லுக்கு வந்து ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டு இல்லைன்னா கலருக்கு வந்து இந்த ட்ரக்கை பொறுத்து தான் இந்த கலரும் ஸ்மெல்லும் வந்து ஃபார்ம் ஆகும். தென் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம லேகியம் எடுத்து கையில் இந்த 2 விரலுக்கு நடுவில் வச்சு ரோல் பண்ணுறப்ப அது ரோல் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷுட் ஃபார்ம் ஏ பில். பில்னால் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பால்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுறதுனால பில்னு சொல்லுவோம். அந்த பில் மாதிரி ஃபார்ம் ஆகும் வித்தவுட் எந்த ஒரு ஸ்டிக்கினஸும் இல்லாமல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவலேகா வந்து அதை வந்து ஒரு கிளாஸோ இல்லை போர்ஸ்லின் ஜார்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இது 1 இயர் வரைக்கும் இது பண்ணலாம். அதில் ஏதாவது ஃபங்கஸ் வந்து க்ரோத் ஆக ஆரம்பிச்சுன்னா அது டோரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பஸ்மா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பவுடர் ஃபார்மேஷனில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட். பட் ஆனால் மற்றதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் ஓரியன்டாக பிளான்ஸ்லேருந்து டெலிவ் பண்ணுவாங்க. இது பஸ்மா மட்டும் பார்த்திங்கன்னா மெட்டல்ஸு, மினரலு, மெரைனு இல்லை அனிமல் ப்ராடக்ட்லேருந்து இந்த பவுடர் ஃபார்மேஷன் கொண்டு வருவாங்க. அதனால் இதை வந்து பஸ்மா ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எந்த ப்ராசஸ் மூலமாக இது பண்ணணும்னா கால்சினேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக இது பண்ணுறோம். தென் இதில் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வந்து 2 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சோதனா அப்படிங்கிற மெத்தட் ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்தது மரணா. சோதனா அப்படின்னா பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். அடுத்தது மரணா அப்படிங்கிறது வந்து இந்த பவுடர் ஃபார்ம்ஸ் கொண்டு வரது, அது மரணா அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சோதனாங்கிறது சமய சோதனா, விசய சோதனா அப்படிங்கிற 2 சோதனாஸ் இருக்குது. இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் மெட்டல்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது தான் வந்து சமய சோதனா அப்படின்னு சொல்லுவோம். விசய சோதனா அப்படிங்கிறது வந்து சென்டைன் ட்ரக்ஸையோ இல்லை சென்டைன் ப்ரிப்பரேஷனுக்காக அந்த ப்ராசஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது விசய சோதனா. நம்மளுக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து மரணா. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ப்ராடக்ட் மினரல் சோர்ஸ் எல்லாம் எடுத்து மோட்டர் பிஸ்டல் இது பண்ணி ஸ்மால் ஃபைன் பார்ட்டிகல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இது வந்து ஆஷ் ஃபார்மேஷனில், அதாவது எரிய விட்டு அந்த இது மட்டும் இருக்குல்ல, சாம்பல் மட்டும் இருக்குல்ல, அந்த சாம்பலை வச்சியும் இது பண்ணுவாங்க. தென் அதுதான் அந்த சாம்பலை வந்து தென் அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி அந்த ஃபைன் பவுடர்ஸை தான் நம்ம வந்து இன்டேக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பஸ்மா. இதை வந்து ஒரு டைட் க்ளோஸ் ஜாரில் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும்.